ஈரோட்டில் விஜயோடைய மக்கள் சந்திப்பு வந்து நடக்குது. கரூரில் முழுக்க முழுக்க அறவேக்காட்டுத்தனமான ஒரு கொஞ்சம் கூட அரசியல் முதிர்ச்சியோ ஞானமோ எதுவுமே இல்லாத ஒரு ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு ஒரு விளையாட்டு கும்பலை வந்து நடத்துறதுனால தான் 41 பேர் சாவதுக்கு காரணமாக இருந்தது. விஜய் பயந்து ஓடி போய் 1.5 மாதம் தலைமறைவாக போக வேண்டிய அளவுக்கு நிலைமை படுமோசமாக போச்சு. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமித்ஷா ரொம்ப ஜாக்கிரதையாக வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த செங்கோட்டையை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து விஜய்க்கு வந்து பக்கபலமாக இருந்து எல்லாம் செய்யன்னு சொல்லியிருக்காரு. வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 மக்கள் வந்து இருப்பாங்கன்ற அவ்வளோதானே. என்னங்க விஜய்ங்க 40,000 தானா? காந்தராஜுக்கே வருங்க அது. விஜய்க்கு 40 கோடி வரணுங்க. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நீங்களே கை விட்டா இப்படி தாமதான பேத தண்டம் அத்தனையும் பயன்படுத்துகிறாரு அமித்ஷா. எஸ்ஐஆர் மக்களுக்கு ஓட்டு உரிமையே இருக்குமா இல்லையாங்கிறதுல சந்தேகமாக இருக்குது. தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே காணுமே. பெங்காலில் கோடிக்கணக்கான பேர் இப்போ வாக்காளர் பட்டியலிருந்து பேர் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு மேலே பேர் இருக்காதுங்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது விஜய் வந்து அதில் ஜெயிக்கிறாருங்கிறது பெரிய ஆச்சரியம் இருக்குது. 23% எதிர்கட்சி வாங்குது, 45 சீட்டு. 20% வாங்குது பாஜக, 200 சீட்டு. எப்படி? இல்லை, எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து திமுக வந்து எதற்காக இப்போ விடுபட்ட பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் வழங்கணும், இதெல்லாம் எதுக்கு இப்போ எலெக்ஷன் டைமில்? இப்போ பீகாரில் என்ன பண்ணாங்க? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்களா இல்லையா? வேலைக்கு தானே வாங்கினாங்க. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் திமுகவும் பயன்படுது. ஈரோட்டில் விஜயோடைய மக்கள் சந்திப்பு வந்து நடக்குது. பாண்டிச்சேரியில் நடக்கிறப்போ QR கோடு அதே மாதிரி பாஸ் இருந்தால் தான் உள்ளே அனுமதிக்கப்படும். நிறைய பிரச்சனைகளும் வந்து நடந்தது. எல்லா மக்களும் வந்து விஜய் வந்து பார்க்கலாம், அதுக்கான ஃப்ரீ ஓப்பன் பாஸ் தான் வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி பள்ளிகளுக்கும் வந்து நாளைக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நல்லது தானே. ஏன்னா ஏற்கனவே கரூரில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இனிமேலும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா விஜயை பொறுத்தவரையிலும் அவர் எந்த பொறுப்பை எடுத்துக்காமல் தலைமறைவாக ஓடி போய் 1.5 மாதமாக வெளியே வராத ஆசாமி அவர். ஏன்னா கரூரில் முழுக்க முழுக்க அறவேக்காட்டுத்தனமான ஒரு கொஞ்சம் கூட அரசியல் முதிர்ச்சியோ ஞானமோ எதுவுமே இல்லாத ஒரு ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு ஒரு விளையாட்டு கும்பலை வந்து நடத்துறதுனால தான் 41 பேர் சாவதுக்கு காரணமாக இருந்தது. விஜய் பயந்து ஓடி போய் 1.5 மாதம் தலைமறைவாக போக வேண்டிய அளவுக்கு நிலைமை படுமோசமாக போச்சு. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமித்ஷா ரொம்ப ஜாக்கிரதையாக செங்கோட்டையனை வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த செங்கோட்டையனை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து விஜய்க்கு வந்து பக்கபலமாக இருந்து எல்லாம் செய்யன்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய அந்த முதிர்ச்சி அனுபவம், அரசியல் கட்சி நடத்தின இதெல்லாம் அந்த பெரிய கவுண்டருங்கிற பேரெல்லாம் வாங்கினவர். அதனுடைய அடிப்படையில் வந்து ஜாக்கிரதையாக அவர் செய்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காரு. பல முஸ்லீம்கள்லாம் பண்ணியிருக்காரு. விடுமுறையெல்லாம் விட சொல்லி கேட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டும் அதை நடவடிக்கை எடுக்கணுன்னு. அதனால் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்திங்கனாக்கா இவ்வளவு கண்டிஷன் போடவே இல்லைங்க. மக்கள் வரல. இல்லை, அங்கேயும் நிறைய கண்டிஷன்லாம் போட்டாங்க. மக்கள் வந்தாங்களா? நீங்கள் தான் சொல்லணும். பாஸ் இல்லாமலும் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. எத்தனை கோடி பேர் வந்தாங்க சொல்லுவீங்களா? 15 கோடி பேர் இருக்கும், 20 கோடி பேர் வந்தாங்க. அது ஏதாவது சொல்லுவீங்களா? அந்த நம்பர்லாம் ஒன்றும் இல்லையா உங்கள்கிட்ட? வழக்கமாக சொல்லுவீங்களே, விஜய் கூட்டத்துக்கு 15 கோடி பேர் வந்தார்கள், சந்திர மண்டலத்திலேருந்து ராக்கெட்லாம் வந்தது, எல்லாம் விடுவீங்களே? 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்தது. 10,000 தான் வந்தாங்க. அவ்வளோதான் க்ரௌடு. அதுதான் உண்மையான க்ரௌடு. பிசுத்து போச்சு. பாண்டிச்சேரியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. 1.5 மாதம் கழித்து வெளியில் வந்த ஒரு ஆசாமிக்கு பாண்டிச்சேரியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அதுதான் உண்மை. இதெல்லாம் செயற்கையாக இவங்க உருவாக்கின ஒரு அசம்பாவிதங்கள். ஆக அதனால தான் இன்றைக்கி வந்து செங்கோட்டையன்கிட்ட வந்து பொறுப்பை கொடுத்துருக்கிறதுனால, செங்கோட்டையன் கொஞ்சம் அனுபவசாலிங்கிறதுனால அசம்பாவிதங்கள் குறைச்சலாக இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. பார்க்கணும். வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 மக்கள் வந்து இருப்பாங்கன்ற. அவ்வளோதானே. என்னங்க விஜய்ங்க 40,000 தானா? காந்தராஜுக்கே வருங்க அது. விஜய்க்கு 40 கோடி வரணுங்க. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நீங்களே கை விட்டா இப்படி? விஜய்ங்க 40 கோடி குறைஞ்சி வருவாங்க. அதுதானே உங்கள் கணக்கு. அப்படி தானே ஏற்றி விடணும். அதனால் 40,000 பேருங்கிறது வந்து அதுக்கு வந்து இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு, தேவையில்லை.
செங்கோட்டையன் அவர்களும் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு சார். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து உயிரோடு இருக்கும் வரை அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லிட்டு உறுதியாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு நம்பிக்கை, விஜய் வந்து ஆட்சிக்கு வருவார், முதலமைச்சர் ஆவாருங்கிற நம்பிக்கை இல்லைன்னாக்கா அப்புறம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் கட்சி நடத்துறது என்ன அர்த்தம் இருக்குது? அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சார், திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னி வரைக்கும் எதனால் அதை பற்றி எந்த விஷயமும் பேசலை, இது சரி தவறுன்றதை ஏன் அவர் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரியாது. விஜய்க்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, அவர் ஒரு கிறிஸ்தவர். அதனால் அது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆயிரம் இருந்தாலும் ஒன்று கிறிஸ்தவ நீ எப்படி இதில் தலையிடலான்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பயந்துக்கிட்டு அது 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 அந்த காரணத்தினால அவர் பதில் சொல்லாமல் இருக்கலாம். ஏன்னா திருவண்ணாமலை அன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கையும் வந்து வெளியிடலை. இது திருப்பரங்குன்றம் அதான் இதுதான் காரணம். அங்கே முஸ்லீம்களுக்கு அது வந்து ஒரு மத கலவரமாக வர்றதுனால இவர் வந்து அதை இந்த மதத்தை சனாதன மதத்தை சேராதவர், அவர் ஒரு கிறிஸ்தவர். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதில் வந்து தலையிட வேணான்னு அவர் நினச்சிருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கும். அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். இல்லை, மற்ற அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற ஒரு விஷயம், பாஜக வந்து கொள்கை எதிரின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அப்பயே பாஜகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிடாமல் இருக்காரு. பாஜகவுக்கு எதிராக அறிக்கை போடுறதை விட அது அந்த இடத்துல நீங்கள் கொடுத்த இது பண்ணுறதுங்கிறது நீங்கள் ரெண்டு மத சம்மந்தப்பட்ட விஷயமா நடக்குது. அதில் நம்ம தலையெடுத்துக்க வேணான்னு அவர் நினைக்கிறார். அவ்வளோதான் அதுக்கு காரணம். சரி, விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது பெண்களுடைய ஆதரவு அதே மாதிரி வந்து இளைஞர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்க மாதிரி சொல்லப்பட்டது. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து திமுகவும் வந்து பயன்படுத்தும். இப்போ சமீபத்தில் இளைஞர்கள் கூட்டம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய், விடுபட்ட பெண்களுக்கு மீண்டும் வந்து 1000 ரூபாய் தரப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுறாங்க. ஸோ இது மூலமாக வந்து திமுக வந்து வாக்குகள் பெறத்துக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா திமுக கூட்டணி அமோக வெற்றி அடையும். தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக வெற்றி பெறும். அமோக வெற்றி அடையும். சாதாரண வெற்றி இல்லை, அமோக வெற்றி அடையும். நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். எஸ்ஐஆர் இது எல்லாம் சகல சாமதான பேத தண்டம் அத்தனையும் பயன்படுத்துகிறாரு அமித்ஷா. அப்படி இருக்கும்போது எப்படி திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற கேள்வி கேட்கறதுல அர்த்தமே இல்லையே. தேர்தல் நேர்மையாக நடத்துறதுக்கான வாக்குறுதியை நீங்கள் கொடுங்க, உறுதிப்படுத்துங்க. தேர்தல் நேர்மையாக நடக்கணும்னு உறுதிப்படுத்துங்க. அப்போ நாங்கள் ரிசல்ட்டை சொல்கிறோம். தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே காணுமே. பெங்காலில் கோடிக்கணக்கான பேர் இப்போ வாக்காளர் பட்டியலிருந்து பேர் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு மேலே பேர் இருக்காதுங்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது விஜய் வந்து அதில் ஜெயிக்கிறாருங்கிறது பெரிய ஆச்சரியம் இருக்குது. நாங்கள் தான் சொல்கிறோமே, சாமதான பேத தண்டம் அத்தனையும் பயன்படுத்துகிறாரு அமித்ஷா. மக்களை வந்து ஓட்டு போடுறதுக்கு மக்களுக்கு ஓட்டு உரிமையாக இருக்குமா இல்லையாங்கிறதுல சந்தேகமாக இருக்குது. வாக்குச்சாவடி இருக்கும், நான் போய் நிற்கிறேன், உங்கள் பேர் இல்லைங்கன்னா நான் போய்ட்டு திரும்பி வந்துட வேண்டியது தான். வாக்குச்சாவடி இருக்கும், ஏஜென்ட் இருப்பாங்க, ஓட்டு இல்லையே எனக்கு. அப்படி தானே பீகாரில் நடத்திக்கிட்டீங்க. 23% எதிர்கட்சி வாங்குது, 45 சீட்டு. 20% வாங்குது பாஜக, 200 சீட்டு. எப்படி? அதில் நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து திமுக வந்து எதற்காக இப்போ விடுபட்ட பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் வழங்கணும், அதே மாதிரி பெண்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக ஒரு விழா நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு இப்போ எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி விஷயங்கள்? இப்போ பீகாரில் என்ன பண்ணாங்க? எலெக்ஷன் இப்போ 3 நாளைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்களா இல்லையா? விலைக்கு தானே வாங்கினாங்க. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் திமுகவும் பயன்படுத்தும். இதை திமுக ஏற்கனவே பண்ணிட்டாங்க. திராவிட மாடலை தான் இப்போ அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி தான் பாஜக ஜெயிச்சது. பெண்களை இவங்க வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் எளிபிறவியாக கருதுகிற அந்த பாஜக கூட்டம் பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்க, பெண்களை வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? திராவிட மாடலை ஃபாலோ பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லை, சனாதனம் தோற்று போச்சு.
பெண்கள் இழிபிறவிகள், நரகத்துக்கு போக வேண்டிய பாவிகள், அவங்கள வந்து மனித இனத்தோடவே சேர்த்தக்கூடாதுங்கிற கொள்கையை கொண்ட ஒரு சனாதன கூட்டம் அந்த பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுத்து ஓட்டு கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? திராவிட மாடலை ஃபாலோ பண்ண வேண்டியதாக போச்சு. பீகாரில் அடைஞ்ச வெற்றிக்கு, பாஜக அடைந்த வெற்றிக்கு காரணம் திராவிட மாடலை ஃபாலோ பண்ணத்தான். இப்போ திமுக இதை முன்னாடியே பண்ணி தான் திமுக வந்து வெற்றி பெற்று. ஆமாம், அவங்க திமுக பெண்கள் வந்து இது அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறது தானே இன்றைக்கி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, உதவித்தொகை 1000 ரூபாய், இது மாதிரி வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இலவச பஸ்ஸு, இது மாதிரி வரிசையாக எல்லாம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு வரதை பார்த்தானே இப்போ அதை தானே இது பீகாரில் ஃபாலோ பண்ணாங்க அவங்க. ஆக சனாதன தன்னுடைய கொள்கையை பெண்கள் இடுபிறவிகள்ங்கிற அந்த கொள்கையை எடுத்துவிட்டு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறதுக்கு இறங்கி வந்துட்டாங்கல்ல. திராவிட மாடலை ஃபாலோ பண்ணி தானே ஜெயித்தாங்க. ஆக பீகாரில் அவங்க ஜெயித்தது திராவிட மாடலுடைய வெற்றி. அதனால் இப்போ வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க கொடுக்க போனாக்கா அவங்க தான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாலும் வாங்கிடுவாங்க, சொல்ல முடியாது. நம்ம பொங்கலுக்கும் வந்து 5000 ரூபாய் தலா ஒரு ரேஷன் கார்டு அது வழக்கமாக கொடுக்குறது தானே, பொங்கலுக்கு கொடுக்குறது 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமாம், நம்ம இன்றைக்கி நேற்றாக கொடுக்குறோம். பொங்கலுக்குங்கிறது வந்து பொங்கல் என்ன, அதில் தான் நம்ம ஒரு தடவை ஜெயலலிதா ஆட்சியில் வந்து அந்த பொங்கல் இலவச வேட்டி சேலை கொடுக்குற இடத்துல ஸ்டாம்பீடாகி ஒரு 100 பேர் இறந்து போனாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சைலேந்திர பாபுங்கிற ஒரு சிட்டி போலீஸ் கமிஷனருடைய பதவி அதில் தானே பறிபோச்சு. இந்த அம்மா அந்த சமயத்தில் தானே எங்கேயோ ஹைதராபாத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தது. எங்கே போனாங்க அந்த அம்மான்னு சென்னாரெட்டி கேட்டப்பறம் அலறி பிடிச்சிட்டு ஓடியாந்தது இல்லை. இலவச வேட்டி சேலைங்கிறது தீபாவளிக்கு பொங்கலுக்கு கொடுக்குறதுங்கிறது காலாகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது ஏற்கனவே திராவிட இயக்கங்கள் பண்ணிடுச்சு. அதைத்தான் இவங்க காப்பி அடிக்கிறாங்க. அது ஆக திராவிட மாடலுக்கு அவங்க வர்றாங்க. சனாதனம் தோற்று போச்சு. சனாதனம் தோற்று போய் திராவிட மாடலை ஃபாலோ பண்ணி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து பெண்களுக்கு உதவி பணம் கொடுக்கறது அப்படிங்கிற திராவிட மாடலை ஃபாலோ பண்ணி இப்போ அவங்களும் ஜெயிக்கிறது, எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறத வைக்க நன்றி சார்.